அப்புறம் மூன்று முகம், பாட்ஷா, படையப்பா, அந்த வரிசையில் இந்த படத்தையும் சேர்க்கலாம். ஒரு நல்ல படம். நரி சொன்ன மாதிரி இருந்தது. லிட்ரலா வந்து எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அண்ட் குழந்தையில பார்த்த ரஜினியை திருப்பி பார்க்குற மாதிரி இருந்தது. பாட்டு, மியூசிக், எவ்ரிதிங் ஆல் டுகெதர் மிக்ஸ் டுகெதர் சம்ம மூவி. எவ்வளோ டைம் வேணாலும் பார்க்கலாம். திரைப்படம்ன்றது வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து எல்லாரும் சமமா உட்கார்ந்து பார்க்குற இடம் தானே. அப்படி இருக்கிறப்ப நம்ம தலைவரை கொண்டாடுறோம், எல்லாம் பண்றோம். அதே நேரத்தில் கடைநிலை மக்கள், கூலி தொழிலாளர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? என்னோட கேள்வியே மக்களுக்கு அதுதான். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக, தலைவர் மாசுண்ணா. தலைவரை பக்காவாக காமிச்சிருக்காங்க. லோகேஷ் தலைவரை வச்சு நல்லா செமையா சூப்பராக காட்டியிருக்காங்க. படம் நீங்க எழுதின கதையை போய் தேடினீங்கன்னா இருக்காது. அவர் எழுதின கதை நல்லா இருந்துச்சு. பார்த்தேன். சூப்பராக இருக்கு. அதாவது திரும்பி தலைவர் ஒரு ஓஜி லெவலில் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் மாஸ் ஸ்டைலு கிளப்பிட்டாரு. நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரஜினி சாரோட ஃபேன். நான் அதான் சொன்னேன், அவருடைய மூன்று முடிச்சில் இருந்து எல்லா படமும் நான் மண்டி கிளம்புது. இந்த படமும் நான் ரசித்து பார்த்தேன். அவருடைய மூன்று முடிச்சு, அது ஓகே, அது வில்லன் நெகட்டிவ் கேரக்டர். அப்புறம் மூன்று முகம், பாட்ஷா, படையப்பா, அந்த வரிசையில் இந்த படத்தையும் சேர்க்கலாம். ஒரு நல்ல படம். இது வந்து ரஜினி சார் படமா இல்லை லோகேஷ்? இல்லை, ரெண்டும். அதாவது லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஒரு ரஜினி சார் அவருடைய ஃபேவரட் ஆக்டர் கமல் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் ரசித்து பண்ணியிருக்காரு. நல்லா இன்வால்வ் ஆகி அழகாக ரஜினி சார் ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்காரு. உபேந்திரா நல்லா இருக்குது. ஆமீர் கானுடைய கடைசி அந்த கேமியோ ரொம்ப நல்லா இருக்குது. ஓவரால் ஸ்ருதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ருதிகாசன் நல்ல படம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒரு ரஜினி ஃபேனா? ஆமாம். இல்லை, ரஜினி ஃபேனா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ரஜினி சார் பார்க்கும்போது அப்படியே இருக்கார். இப்போ எனக்கெல்லாம் என்ன ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இப்படி இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். யூத்தாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படியே இருக்கார். அதில் இந்த டிஏஜிங்கில் வந்து நான் நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூர்யா ஆதவன்லேருந்து, அப்புறம் விஜயகாந்த் சார் வந்து இதில் கோட்டில். இல்லை, ரஜினிகாந்த் சாருடைய அந்த டிஏஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அவரும் சத்யராஜ் சார் ரெண்டு பேருமே உண்மையிலே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரஜினி சாரை தீயில எப்படி பார்த்தோமோ அதை மாதிரி இருக்குது. இதில் அந்த வாய்ஸ் முதற்கொண்டு அப்படியே இருக்கு. தேங்க்யூ. சூப்பராக இருந்ததுங்க. தலைவரோட தரிசனம் எப்படி? என்னது? தலைவரோட தரிசனம் நரி சொன்ன மாதிரி இருந்தது. லிட்ரலா வந்து எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அண்ட் குழந்தையில பார்த்த ரஜினியை திருப்பி பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களோட இந்த படத்துல அவங்களோட நட்பு ரொம்ப அழகா வந்திருக்கு. நம்ம வேற கோணத்துல நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஆனா இந்த நட்புல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டியிருக்காங்க இந்த படத்துல, which is a very different take. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாரையும் ரஜினி சாரையும் வந்து ஓல்டு அந்த பழைய காலத்துக்கு கொண்டு போய் ஒரு காட்சி காலத்து அது வந்து அப்படியே நம்ம பழைய ரஜினியா சத்யராஜ் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? உண்மை. அதே மாதிரி ரஜினி சார் தீ படத்துல நம்ம பார்த்துருக்க மாதிரியே இப்போ இருந்தாரு. அண்ட் அப்புறம் தம்பிக்கு என்ன ஊரு. ஸோ அவருக்கு ஒரு ஹீரோயின் வச்சிருக்கலாம் படத்தில், பட் தேவைப்படலை. ஆக்சுவலி ஸ்டோரி பிரகாரம் தேவைப்படலை. ஸோ அது ஆல்வேஸ் ஆடியன்ஸ் வந்து எப்பயுமே இவ்வளோ கொடுத்தா இன்னும் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஒரு ஆடியன்ஸ். ரஜினியை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ரஜினி சாரோட போஸ்டரே நான் 3 மணி நேரம் பார்ப்பேங்க. ஸோ படம் பார்க்கும்போது சொல்ல வார்த்தையே இல்லை. நேரில் ஒரு வாட்டியாவது பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல, அதை இங்கே பூர்த்தி பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்யூ. படம் ஃபுல்லாக சூப்பர் டூப்பர். ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டைல் பழைய காலத்து ரஜினி, அந்த ஹேர் ஸ்டைல், பீடி இந்த சைட்லேருந்து இந்த சைடு மாற்றி பண்ணது. ஸோ பாட்டு, மியூசிக், எவ்ரிதிங் ஆல் டுகெதர் மிக்ஸ் டுகெதர் சம்ம மூவி. எவ்வளோ டைம் வேணாலும் பார்க்கலாம். லோகேஷோட மேக்கிங்னாலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எனக்கு என்னமோ கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்துட்டு ஓவராலாக ஃபுல் மூவி பார்க்கும்பொழுது இட் வாஸ் வெரி குட். நைஸ். தேங்க்ஸ். ரஜினி சார் படமா இல்லை லோகேஷ் படம்? லோகேஷ் படம் தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லா கேஸ்ட்டுமே ஸ்க்ரீன் ஆக்குபைட் பண்ணியிருந்தாங்க. ரஜினி சார் மட்டும்தான் நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லா மூவிஸுமே ரஜினி சார் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பார். இதில் வந்துட்டு எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. எல்லா கேஸ்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினி சார் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்காரு. மிச்ச கேஸ்ட் எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படிலாம் இல்லை. அனிருத் ராக்கிங் ஸ்டார். நான் வந்து மியூசிக் பற்றி குறைய சொல்ல மாட்டேன். மியூசிக் தான் வந்துட்டு படத்தை இன்னும் நல்லா தூக்கி விட்டுருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்,
சிட்டுக்கு சிட்டுக்கு எவ்ரிதிங் பவர் சாங் எல்லாமே செம்ம. அந்த எமோஷனல் ஸ்ருதிஹாசன் பாடின சாங்கும் செம்ம. எல்லாமே வந்துட்டு மியூசிக் தான் வந்துட்டு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இந்த மூவிக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக என் பசங்களை கூட்டிகிட்டு வர மாட்டேன். ஏன்னா காரணம் அந்த மாதிரி சீன்ஸ் தான் இருக்குது. பட் அது இல்லாமல் மூவி கிடையாது. அது எடுத்துட்டா மூவி வந்துட்டு இருக்காது. ஸோ எல்லாமே கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பசங்களை கூட்டிகிட்டு வர சான்சஸ் கிடையாது. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக தலைவர் மாசுண்ணா. தலைவரை பக்காவாக காமிச்சிருக்காங்க. லோகேஷ் தலைவரை வச்சு நல்லா செமையாக சூப்பராக காட்டியிருக்காங்க. நான் படம் பார்க்கும்போது ஒரு தேவா சூர்யாவை மறுபடியும் ஒரு பார்த்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு தேவா சூர்யாவை பார்த்தது இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டில் இருக்கிற ஒரு தேவா சூர்யாவா, ஒரு நட்பு, ஒரு அப்பாவா, ஒரு குடும்பத்தா எல்லாத்தையும் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. தலைவர் எப்படி இருக்கும் சென்னையில் இவ்வளோ நாள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நான் தலைவரோட ரசிகன். 12 வயசுலேருந்து இப்போ எனக்கு 40 வயசு, இவருக்கு 50 வயசு. இவர் பேரே ரஜினிகாந்த் தான். ஓகே, ஸோ அவரோட கோட்டையில் அவரோட இடத்துல அவர் படத்தை பார்க்கணுன்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் வந்திருக்கோம். ஓகே, எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுமா படம் பார்க்க மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு புது ஒரு தருணம். 80s பார்த்ததோட இப்போ வந்து வேற மாதிரி இருக்கு. 80s உள்ள காட்சிகள் வர்றதா இல்லையான்னு நீங்க படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ரிவ்யூல சொல்லிட்டோமா? ஃபிளாஷ்பேக் நீங்க படத்தை பாருங்க. அது அந்த படத்தை பார்த்து அந்த ஃபிளாஷ்பேக்கை பார்த்தா தான் உங்களுக்கு நீங்க தெரியும். இப்போ என்னென்னா சூப்பர் ஸ்டார் 75 வயசில் வந்து இது யாருக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவரெல்லாம் நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமை எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் இதுதான் விஷயம். நல்லா இருக்குது படம், அற்புதமாக இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். சூப்பர் ஸ்டாரை நடிப்பாக இருக்கட்டும், நாகார்ஜுனா நடிப்பாக இருக்கட்டும், உபேந்திரா நடிப்பாக இருக்கட்டும், ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும், எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் ரஜினி வந்து அந்த தீ படத்தில் பார்த்த ரஜினி இசை. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, சூப்பர் ஸ்டார் ஆரம்பித்த தலைவரை காமிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து ரசிகர்கள் வந்து அந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ் காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துலையும் கத்துறோம். உள்ள தேட்டரில் அந்த லெவலில் இருக்குது. அதுவும் அந்த சின்ன வயசு ரஜினியை காமிக்கிறச்ச தேட்டரே அலர்ந்து போச்சு, அதிர்ந்து போச்சு, அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் படம் நல்லா இருக்குது. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. அதேமாதிரி ஃப்ளாஷ்பேக் சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் நல்லா ரஜினிகாந்த் சாரையும் பயன்படுத்துவார். ரஜினிகாந்த் சாரும் லோகேஷ் கரெக்டாக பயன்படுத்திருக்காரு. ஆனால் விக்ரம், நம்ம பேர் என்ன, மாஸ்டர், லியோ, அதெல்லாம் விட இது வேறு மாதிரி படம். நம்ம அதை நினச்சின்னு இதில் வந்து பார்க்கக்கூடாது. இது வேறு மாதிரி படம். இது சூப்பர் ஸ்டாரோடைய படம். ஸோ நல்லா இருக்குது படம். ஏ கிளாஸாக இருக்குது. 50வது வருஷம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தலைவருக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதே நேரத்தில் கூலி படமும் சக்ஸஸ் ஆயிருக்கு. ஒரு 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி கூட வசூலாகட்டுமே. ஆனால் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? நம்ம மக்கள் தானே. அவங்களும் நமக்காக தானே கொரோனா டைம்லாம் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு நிரந்தர வேலை தானே கேட்குறாங்க. அது தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்ல. எல்லாரும் இங்கே வாழ்றதுக்கான ஒரு இடம் தானே. திரைப்படம்ன்றது வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து எல்லாரும் சமமாக உட்காந்து பார்க்குற இடம் தானே. அப்படி இருக்கிறப்ப நம்ம தலைவரை கொண்டாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதே நேரத்தில் கடைநிலை மக்கள், கூலி தொழிலாளர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? என்னோட கேள்வியே மக்களுக்கு அதுதான். கூலி படத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த 2 வாரம். அதுக்கப்புறம் கடைநிலை மக்களான அந்த கூலி தொழிலாளர்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போட்டாங்க. அந்த நியூஸை நம்ம அப்படியே மறந்துடுவோம். ஆனால் இந்த நேரத்தில் தயவு செஞ்சு நம்ம சிந்திக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசாங்கமும் ஏதாவது நல்லது பண்ணணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி. நல்லா இருக்கு. லோக்கி படத்துல இது ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். விக்ரம் கைதி, அதுக்கப்புறம் நல்ல படம். இது சூப்பராக இருக்குது படம். நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனா வந்து உபேந்திராவா எல்லாருக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படமும் நல்லா போரடிக்காம நல்லா சூப்பராக போகுது. படம் நல்லா இருக்கு. தலைவர் உபேந்திரா வர சீன்லாம் அப்படியே ஃபயர் விடலாம், அந்த மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் தலைவர் உபேந்திரா வர சீன்லாம் அப்படியே ஃபயர் விட்டே இருக்கலாம். கூலிக்கு எப்படி ஜெயிலருக்கு எப்படி இருந்துச்சோ அதே ஈக்குவல் தான் கிளைமேக்ஸில் கூலிக்கும். அந்த லெவலில் இருக்க படம். கொஞ்சம் கூடி மாஸ் குறையலை. அதாவது லோக்கி கமல் ஃபேனுன்னாரு, கமல் இப்படி வச்சிருப்பாரான்னு தெரியல. அந்த லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வச்சுட்டாரு. தலைவர் சொன்னோம்னா 50 வருஷம் இந்த மனுஷன் சினிமாவில் இன்னும் நிற்கிறாரு. எல்லாத்துக்கும் அவர் கழுத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாரு. எல்லா ஃபேன்ஸா, மற்ற ரசிகர் ஃபேன்ஸாக இருக்கணும், எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன் தலைவர் வந்துட்டு இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி 50 வருஷம் நிற்கிறாரு அப்படின்ட்டு. காலையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயரோட ஆரம்பிச்சிட்டாரு சோசியல் மீடியாவில். நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது. ஜெயிலருக்கு இதே தான் சொன்னாங்க. ஜெயிலர் எவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சிச்சு, அதே தான் கூலியும் ஹிட் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். 1000 கோடி அடிக்கும், 1000 கோடி சொல்ல. தலைவர் அடித்த ரெக்கார்டை இன்னும் யாரும் அடிக்கலை, சரிங்களா? இந்த ரெக்கார்டுமே வந்துட்டு பார்த்தா தலைவர் செட் பண்ணி வச்சுட்டாரு. இன்னொரு ஆள் பிறந்து வரணும் தலைவர் ரெக்கார்டு அடிக்கிறதுக்கு. அவர் வருவார். ஜெயிலர் 2வும் இந்த ரெக்கார்டை ஜெயிலர் 2 அடிக்கும். அதான்
இங்கே வரல இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா படம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இல்லை 1000 கோடிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க 1000 கோடி அடிக்கும் 1000 கோடி அடிக்கணுன்ட்டு. அதான் இதான் சொன்னேன், தலைவர் அடித்த ரெக்கார்டே இன்னும் யாரும் அடிக்காமல் இருக்காங்க. தலைவர் 1000 கோடி அடிச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அதை அடிக்கிறதுக்கு இன்னொரு ரஜினி வந்துட்டு பரப்பாரெல்லாம் தெரியாது. தலைவர் இருக்கிறன்னு தலைவர் தான் நம்பர் 1. தலைவரை தாண்டி யாருமே வர முடியாது. பார்த்தேன் சூப்பராக இருக்குது. அதாவது திரும்பி தலைவர் ஒரு ஓஜி லெவலில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் மாஸ் ஸ்டைலு கிளப்பிட்டாரு. தலைவர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி தலைவர் தான் நம்ம திரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அவர் நிறைய படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அவர் குட் ஹெல்த்தில் இருந்தால் டெஃபினெட்லி இந்த மாதிரி படம் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பார் நமக்காக. இந்த படம் பார்த்துட்டு இப்போ ஆடியன்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஆல் செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் கேட்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கான ரோல் கரெக்டான ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. நாகார்ஜுனா சார், ஸ்ருதி ஹாசன் மேம், ஷோபின் சார், உபேந்திரா சார் எல்லாருக்குமே அவங்க கரெக்டான ஒரு ரோல் இருந்தது. இது ரஜினி சார் படமா லோகேஷ் படமா? அது சொல்ல முடியாது. ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ரஜினி சார் படம் தான் சொல்ல முடியும். லோகேஷ் சார் ஸ்டைலில் மேக்கிங்கில் ஒரு ரஜினி சார் படம் அதுதான். தேங்க்யூ. நாங்க ஹோல்ட் பண்ணிக்கிறோம். நீங்க பேசுறியா? அப்படியா? என்ன ப்ரோ பேச்சு? படம் எப்படி? அதான் படம் எப்படி இருந்துச்சு? படம் வந்து எப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். எப்படி சொல்கிறேன், எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணிடுச்சுன்னா நான் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணிக்கல. எப்படி பண்ணாலும் அது கடைசியில் நம்மளுக்கு இதே ஆயிடுது. அந்த ஸ்வாக் சத்தியமாக சொல்லவே முடியாது. அந்த பழைய அந்த ரஜினி அந்த சத்தியமாக அந்த ஸ்டார்டிங் சீனில் என்ட்ரிலே வந்து கலக்கியிருப்பார். லைக் எப்படி இவ்வளோ வயசாகி கூட அவரை ரசிச்சு இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க FDFSக்கு எப்படி வந்தாங்க. அந்த ஹேர் ஸ்டைலு அது விக்கு மாதிரியே இல்லை ஆக்சுவலி. அவருக்குன்னு அப்படியே ஷூட் பண்ண மாதிரி. இன்னொன்று அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. சத்தியமாக அந்த பழைய ரஜினி அப்படியே எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த பழைய ரஜினி அப்படியே இப்போ ரீசன்ட் மூவிஸை நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ஜெயிலர் கூட சூப்பராக இருந்தது, குறை சொல்ல. ஆனால் அதை விட அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் ஒரு லுக் இருந்துச்சுல்ல, அதை விட இந்த படத்தில் அந்த பழைய ஹேர் ஸ்டைலு அந்த முஸ்டாக் லுக்கு எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மோனிகா சாங் தான் சொல்லவே வேணாம், நிறையா பேர் அதுக்காக வந்திருப்பாங்க. சாங்ஸு அனிருத் சும்மா மொக்க படத்துக்கே சூப்பராக போடுவாங்க. கூலி படத்துக்கு இன்னும் நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ எவ்ரி திங் ஓகே. படம் வந்து 100 பாஜாவுக்கு சமம் அப்படின்னாங்க. புரியல? பாஜா படத்துக்கு சமம்னு சொன்னாங்க. ஐயோ 100 பாஷா படத்துக்கு. ஸோ பாஷாவை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ பாஷாவை நான் கம்பேர் பண்ண விரும்பல. ஆனால் பார்க்கலாம், தலைவர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், ரொம்ப பிடிக்கும். தலைவர் ஃபேன்ஸ் இல்லைனா கூட பார்க்கலாம். அந்த லோகேஷ் அந்த மியூசிக்கு. புரியல? இல்லை 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 அதெல்லாம் அவ்வளோ கனெக்ட். அந்த சர்ப்ரைஸ் படமே சர்ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வாட் ஆஃப் இட் பார்க்கலாம். உட்காந்து பார்த்துருக்கேன் ப்ரோ. என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும் ஒரு பாயிண்ட் கூட போரிங்காக தெரியல எனக்கு படம். ஏன்னா ஒரு கொஞ்சம் கூட என்னடா ஸ்லோவாக போதேன்னு இல்லை. படம் அப்படியே ஸ்பீட் ஏறிட்டே தான் போகுது, த்ரில்லு ஏறிட்டே தான் போகுது. நல்லா அடுத்து என்ன நடக்கும் பாட்டெல்லாம் சொல்லவே வேணாம். சும்மா எல்லாம் இறங்கி குத்துறாங்க கீழே போய் மோனிகா பெல்லிச்சி பாட்டுக்கு. எப்பா சான்ஸ் இல்லை ப்ரோ. தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலாக இல்லை, படம் பசங்களும் அலோவ் பண்ணியிருக்கலாம், ஏன்னு தெரியல. பட் விக்ரம் அளவுக்கு தான் பிகாஸ் நான் அந்த பிளட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரிக்கும். பட் சர்டிஃபிகேட் கொடுத்தது கொஞ்சம் டவுட்டு தான். செகண்ட் ஹாஃப்ல தான் எல்லா கேரக்டர்ஸும் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்மெண்ட்டு இந்த ஸ்க்ரீனில் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த சீனில் அவங்க இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு. ஆமாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸ்டோரி ஆல் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி. பிகாஸ் ஸ்டோரி ஆன் பாயிண்ட் இருந்துச்சு. ஒரு லேக்குமே இல்லை அந்த ஸ்டோரியில். மற்றபடி வெரி குட். நான் அது சொல்ல விரும்பலை. நான் அது ரொம்ப ஸ்லோ தலை. சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எஸ். நல்லா இல்லையா? ஹைப் நீங்களே கொடுத்துட்டு படம் நீங்க எழுதின கதையை போய் தேடினீங்கன்னா இருக்காது. அவர் எழுதின கதை நல்லா இருந்துச்சு. எல்சியூ இல்ல. ஐயோ ஸ்பாயிலர். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் கொஞ்சம் வீட்ல நல்லா இருந்துச்சு. அது தேட போனாங்க. வெரி சாரி. சரி சார் இருக்கிற வரணும் மாறாது. சவுண்டா இருக்கு. எல்லாமே நல்ல ரோல் தான். நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. பர்టిక్యులர் சீன் இல்ல, கிளைமேக்ஸ்ல அந்த இது ஃபிளாஷ்பேக் சீன் வரும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. பார்க்க நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்கீங்க.
வாழ்த்துக்கா. ஓகே ஓகே ஒன் டைம் பார்க்கலாம். படம் வந்து ஒன் மேன் ஷோ ப்ரோ. ரஜினி மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா பவர் பேக் தான் ரோல் பண்ணியிருக்காரு. ஆமீர் கானோட கேமியோ செம்மையா இருக்கு. ஸோ ரோலெக்ஸ் பார்த்துருப்பீங்க விக்ரம்ல, அதே மாதிரி ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பாரு, நல்லா தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா படத்தோட கதையே புரியாது. ஸோ இந்த படம் எச்சியில் வந்திருக்கா இல்லையான்ட்டு உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.